உலகெங்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க லைவ்டெக்டமில் நாம் பிரகாஷ். இன்னிலிருந்து 2021 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நம்ம சேனல் சார்பாகவும் நம்ம சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து புது சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கேமிங் சீரிஸ். இந்த கேமிங் சீரிஸ் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான அடிக்டிவான எக்கச்சக்கமான கேமிங் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ண போகிறோம். நீங்கள் கேமிங்ஸ் இன்ட்ரெஸ்டிங் இருந்தீங்க அப்படின்னு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கூட பில்லை கணவரை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எந்த ஒரு வீடியோ வந்து மிஸ் பண்ணால் பார்க்க முடியும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சோஷியல் மீடியா ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற 5வது கேம் நம்ம பார்த்தீங்கன்னா புஷ் தெம் ஆல். இந்த கேமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டும் இன்ஃபெக்ட் ஆகாமல் இருப்பீங்க, உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேர் இன்ஃபெக்ட் ஆகியிருப்பாங்க. ஸோ அதையும் மீறி எப்படி நீங்கள் டெஸ்டினஸ் ரீச் பண்ணுறீங்க அப்படின்ட்டு தான் கேம். இதில் ஒருவேளை அந்த இன்ஃபெக்டடாக வந்து உங்களை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க தள்ளி கீழே விட்டுருவாங்க. அடுத்தடுத்த லெவலில் போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த கேம். அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட வெப்பன்ஸுமே பவர்ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடும். இந்த கேம் வந்து ஒரு சூப்பரான கேம்னு கூட சொல்லலாம். இந்த கேமோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற 4வது கேம் பார்த்தீங்கன்னா ஸ்லாப் கிங். ஓங்கி அடித்தா ஒன்றன் வெயிட் அப்படின்றது நம்ம எல்லாமே கேட்டிருப்போம். ஸோ இந்த கேம்லேயும் நீங்கள் பார்க்கலாம். இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த கேரக்டர் வந்து ரொம்ப சொங்கியாக இருப்பான். உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற பார்த்தீங்கன்னா ரொம்ப பல்காக இருப்பான். அந்த கேரக்டருக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மீட்ரு ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த மீட்ரு வந்து எப்போ சென்டருக்கு வருதோ, ஸோ அந்த சென்டருக்கு வர நேரம் பார்த்து நீங்கள் அடிச்சிங்கன்னா ஆப்போனண்ட்டில் இருக்கிற ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து அடுத்த லெவல்ஸ் போகும்போது உங்கள் ஆப்போனண்ட் வந்து ரொம்ப பல்காகிட்டே போவான். ஸோ அதையும் மீறி நீங்கள் எப்படி அடித்து ஜெயிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பாயிண்ட்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த கேம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான சேலஞ்சிங் கேம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த கேமோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற 3வது கேம் பார்த்தீங்கன்னா டெலிவரி ஜி ஃபுட். இந்த கேம் வந்து ஒரு ஜாம்பி கேம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த கேமோட கான்செப்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் ஒரு ஃபுட் டெலிவரி மேலே இருப்பீங்க. இந்த ஏரியா ஃபுல்லாக கலர் நடந்திருக்கும். ஸோ அந்த சிச்சுவேஷனில் பீப்புள்ஸுக்கு ஃபுட் தேவைப்படும். ஸோ அந்த ஃபுட்டை நீங்கள் சேஃபாக டெலிவரி பண்ண வேண்டியதாக இருக்கும். டெலிவரி பண்ணுற வழியில் நிறையா ஜாம்பிஸ் அண்ட் அப்டக்கிள்ஸ் வந்து தடுக்கும். ஸோ அதையும் மீறி நீங்கள் எப்படி நீங்கள் சேஃபாக டெலிவரி பண்ணுறீங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி லெவல்ஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். உங்கள் லைஃப் வந்து குறைஞ்சது அப்படின்னா உங்கள் லைஃப் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு பிளேஸ் இருக்கும். ஸோ அங்கே நின்றிங்கன்னா உங்கள் லைஃப் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிரும். ரைட் சைடில் இருக்கிற 2 ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனும் அண்ட் ஃபைட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த கேம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜாம்பி கேம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த கேமோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க இன்ஸ்டால் பண்ணி நாட்டுக்கோங்க. இந்த கேமை நீங்கள் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி ப்ளே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸில் ரொம்பவே வேற லெவல் கொடுத்துருக்காங்க சொல்லணும். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற 2வது கேம் பார்த்தீங்கன்னா பிசபே. இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் ரோட் பைக் அட்வென்ச்சர் கேம். இது ஒரு ஸ்டண்ட் கேம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போக போக லெவல்ஸில் வந்து ரொம்ப டஃப்பாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு இந்த கேமில் பிடிச்ச விஷயம்னு பார்த்தீங்கன்னா டாக் டீம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது போக வந்து நீங்கள் மொபைலை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 3D எஃபெக்ட் தர மாதிரியான விஷுவல் எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் இருக்கிற ப்ளூ பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகும். அதே போல் நீங்கள் இந்த ரெட் கலர் பட்டனுக்கு டபுள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேக் சைடில் வந்து ரிவர்ஸில் வந்து மூவ் ஆகும். லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்க அந்த 2 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் பைக்கை பேலன்ஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் மூலிமா நீங்கள் லெவல்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணி போகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த கேமோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அது மூலிமா இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு கேம் நம்ம பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் பேலன்சர் 3. இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு பால் இருக்கும். ஸோ அந்த பாலை சுற்றி ஃபுல்லாக வாட்டர்ஸ் இருக்கும். அந்த வாட்டரில் நீங்கள் விழுகாமல் பாலை நீங்கள் சேஃபாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு போய் சேர்க்கணும். போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை தடுக்கிறதுக்காக நிறைய அப்டக்கிள்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து வரும். ஸோ அதையும் மீறி நீங்கள் பாலை சேஃபாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு போய் சேர்க்குறீங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இந்த கேம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான சேலஞ்சிங் கேம் அப்படின்னு கூட சொல்லலாம். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க தாராளமாக இன்ஸ்டால் பண்ணி விளையாண்டுக்கோங்க.
இந்த 5 கேம்ஸுக்கு தேவையான லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த 5 கேம்ஸில் எந்த கேம்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், நானும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் பல கேமிங் வீடியோஸ் வேணுமா வேண்டாமா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல வேறு கேமிங் வீடியோஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.